ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, நம்மளுக்கு வண்டிக்கு சர்வீஸுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மாருதி எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு உண்டான ஒரு விளக்கம்ன்றபடி தான் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்வீஸ்லயும் ஒரே மாதிரி இருக்காது அமௌண்ட். வேரியபிளா இருக்கும். இந்த சர்வீஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் சர்வீஸ். இது கொஞ்சம் மேஜரான சர்வீஸ். அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். வாங்க என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு 60,000 கிலோமீட்டர் சர்வீஸ் தான் நம்ம வண்டி விட்டுருந்தோம். அதாவது நம்மளுக்கு ஒரு 2 டேஸ் ஓட்டியிருக்கலாம். 60,000 கம்ப்ளீட் ஆகல. ஒரு 300 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது விடலான்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். நம்மளுக்கு இந்த சர்வீஸ்ல அவங்க நல்லபடியா பண்ணி குடுத்தாங்க. சாட்டர்டே அதுவுமா விட்டேன் நானு. சாட்டர்டே ரன்னிங் நம்ம வண்டி ஓட்டாம எனக்கு கொஞ்சம் பெர்சனல் வேலை இருந்துச்சு. அதனால சாட்டர்டே விட்டுட்டேன். சாட்டர்டே நம்ம அது விட்டதும் அவங்க ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி குடுத்தாங்க. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் கிளியர் பண்ணி குடுத்தாங்க. நம்ம 60,000 சர்வீஸ்ல மெயினா என்னென்ன மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு 20,000லயும் அந்த சிஎன்ஜி ஃபில்டர் மாத்துவாங்க. சிஎன்ஜி ஃபில்டர் மாத்துவாங்க, ஆயில் மாத்துவாங்க, ஆயில் ஃபில்டர் மாத்துவாங்க, ஏசி ஃபில்டர் மாத்துவாங்க. ஏசி ஃபில்டர் நம்ம தேவைன்னா மட்டும் உள்ள மாத்திக்கலாம். இல்லைன்னா நம்ம வெளியிருந்து வாங்கி போறது தான் நம்மளுக்கு சேஃப். நான் சொல்லாம 2 சர்வீஸா நான் வெளியே தான் வாங்கி மாட்டுறது. இந்த வாட்டி நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களே மாத்திட்டாங்க. அதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது மாதிரி கூலண்ட் கண்டிப்பா மாத்துவாங்க. ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டர்லயும் கூலண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பிரேக் ஃப்ளூயிடு சேஞ்ச் பண்ணுவாங்க. பிரேக் ஃப்ளூயிடு சேஞ்ச் பண்ணுவாங்களான்றது கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியாது. டாப் அப் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண் முன்னாடி பண்றது கிடையாது. ஆனா கூலண்ட் கண்டிப்பா மாத்திடுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இல்லையா? சிஎன்ஜி வண்டின்றதுனால ஓவர் ஹீட் ஆகுறதுனால கூலண்ட் எல்லாம் கரெக்டா மாத்திடுவாங்க. கூலண்டுக்கு கொஞ்சம் சார்ஜ் அதிகம். ஃபியூயல் ஃபில்டர் ஃபியூயல் ஃபில்டருக்கு அந்த ஃபியூயல் ஃபில்டர் மீன்ஸ் அந்த சிஎன்ஜி ஃபில்டர் அதுக்கு 9,000 ரூபாய் கிட்ட வருது அந்த சார்ஜ். அதுக்கு இல்லாமல் இதெல்லாம் லேபர் போடுவாங்க. லேபரும் இவங்க டேக்ஸ் வேற போடுவாங்க. அது அதிகமாக இருக்கு. நம்ம வெளியே ஒர்க் ஷாப்பில் பண்ணும்போது டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் பிரேக் கிளீனிங் பண்ணாங்க. பிரேக்கு காலிப்பரில் கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருந்தது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு 15% லேபரில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அலைன்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நார்மலா பாடி வாஷ் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு சார்ஜஸ் ஆயிருக்குன்றது நம்ம அவங்க பில்லு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். எவ்வளோன்னு பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம். 7,270 ரூபா ஆயிருக்கு. 7,200, அதாவது 7,300 ரூபாய் ஆயிருக்கு இந்த சர்வீஸுக்கு. இது நம்மளுக்கு 15% டிஸ்கவுண்ட் போகன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னமோ எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா இதே 20,000லயும் 40,000லயும் 40,000 அதிகமாகும். 20,000லயும் சேம் அமௌண்ட் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த வாட்டி எதுவும் கம்மி பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காலிப்பருக்கு ஒர்க் பண்ணதுக்கு அவங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இதுவா இருக்கும். சரி, பில்லு காமிக்கிறேன். பில்லு காமிச்சா உங்களுக்கு புரியும் என்னென்ன எவ்வளோ செலவா இருக்குன்னு. இதுதான் நம்ம பில்லு. நம்ம வண்டியோட பில்லு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு இருக்கு பாருங்க. 7,274 ரூபாய். பார்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 3,900 ரூபாய் வந்திருக்கு. லேபர் பாத்தீங்கன்னா 2,650 ரூபாய் போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பாருங்க, 410 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி மட்டும் 700 ரூபாய் ஜிஎஸ்டி மட்டுமே வந்துருது. ஜிஎஸ்டி 400 ரூபாய் போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போக. அதாவது 4,600 ரூபாய் பார்ட்ஸுக்கும் 2,600 ரூபாய் லேபரும் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 1,250 ரூபா இருக்கு. ஸ்க்ரீன் வாஷ்னு சொல்லிட்டு ஏதாவது 43 ரூபா போட்டிருக்காங்க. கார் ஷாம்பு வாஷ் பண்ணுற ஷாம்புக்கு 25 ரூபா, 24 ரூபா 60 காசு போட்டிருக்கு. அந்த ஏசி ஃபில்டருக்கு 466 ரூபா போட்டிருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வெளியே வாங்கினாக்கா 250 ரூபாயிலே கிடைக்கும். வேற பேப்பர் மேட் 2 ரூபா. கூலண்டு பாருங்க, கூலண்டு கிரீன் கூலண்டுக்கு 711 ரூபாய் இருக்கு. பிரேக் ஃப்ளூயிடுக்கு 313. டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றினதுக்கும் காசு பிடிச்சிருக்காங்க பாருங்க பாவீங்க, 19 ரூபா. ஃபில்டரு அசம்பிளி ஆயில் ஃபில்டருக்கு கம்மி தான், 83 ரூபா தான் இருக்கு பாருங்க, 84 ரூபா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிஎன்ஜி ஃபில்டருக்கு தான் 932 ரூபாய் இருக்கு. ஃபில்டர் சிஎன்ஜிக்கு ஓகே. ட்ரெயின் பிளக்கு
இந்த ட்ரெயின் பிளக் நட்டு மாற்றிருக்கேன் போல இருக்குது 68 ரூபா. அதோட காஸ்கெட்டு 7 ரூபா. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஆவரேஜாக டேக்ஸ் 18%. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 14% போட்டிருக்காங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி. அது 0 போட்டிருக்காங்க. 2 ப்ராடக்ட்டுக்கு தான் 14% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் 18% டேக்ஸு. இதெல்லாம் சேர்த்து கிராஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 7,274 ரூபா. இதுதான் நம்மளோட பில்லு. கார் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏஐ கார்ஸில் தான் பண்ணியிருக்கோம். 60,000 கிலோமீட்டரு. 60,000 கிலோமீட்டரில் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்றது பார்த்தீங்களா? எவ்வளோ 7,000 சம்திங் ஆயிருக்கு. 7,300 ஆயிருக்கு. அவங்க ஒரு 450 ரூபா ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேபரில் குறைச்சிருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு 7,300 ஆயிடுச்சு. அவங்க ஏதோ காம்ப்ளிமெண்ட் கிஃப்டாக இந்த இது ஒரு கார் பாலிஷ் ஒன்று கொடுத்தாங்க. இந்த கார் பாலிஷ் பாடி பாலிஷ்னு சொல்லிட்டு இது எவ்வளோ 350 ரூபா ப்ரைஸ் வருது. அது மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. சரி, ஆக மொத்தம் நம்மளுக்கு 800 ரூபாய் ப்ராடக்ட்டு, 800 ரூபாய் டிஸ்கவுண்ட்டுன்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்படி பார்த்தாலும் 7,000 ரூபாய் இருக்குது. இதே சர்வீஸ் நீங்கள் வெளியே பண்ணாக்கா ஒரு 4,000 ரூபாயில பண்ணலாம். என்ன ஒன்று வெளியே பண்ணாங்க என்ன பிரச்சனைனாக்கா, உங்களுக்கு அந்த ஆயில் மட்டும் மாற்றுவாங்க, ஃபில்டர் மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. இங்கே எப்படினாக்கா கம்பெனியில் நம்ம பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் எல்லாமே இங்கே பார்ப்பாங்க. வீல்னாலும் கழட்டிட்டு பிரேக் க்ளீன் பண்ணி போடுவாங்க. வண்டி ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் செக் பண்ணுவாங்க. ஏதாவது பிரேக்கு கிளச் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு வண்டி சர்வீஸ் முடிஞ்சு வரும்போது நம்மளுக்கு ஓட்டும்போது தெரியும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு. அதனால தான் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் நாடி போகிறது. 2,000 3,000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் இதே சர்வீஸ் நம்ம இது ஒரு ஒயிட் போர்டு வண்டி விட்டோம்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க. நம்ம டீ போர்டுங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிடக்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க சார்ஜஸ் எல்லாம். ஏன்னா நம்ம எவ்ரி 2 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுவோம். அதனால அவங்க நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக பண்ணியே தான் போடுவாங்க. பேசிக்காக ஒயிட் போர்டுனாக்கா கொஞ்சம் அதிகமாகும். 10 ரூபா 9 ரூபா ஆகும். பெட்ரோல் வண்டி வாங்கினாக்கா மெயின்டெனன்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு யாருங்க சொன்னாங்க? அதுவும் தெரில. பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி வாங்கினாலும் இதே செலவு தான் ஆகுது. பெட்ரோல் வண்டி வாங்கினாலும் இதே செலவு தான் ஆகுது. எப்போ நம்மளுக்கு டீசல் வண்டிக்கு அதிக செலவுனாக்கா வண்டி ஓட ஓட அந்த டர்போ இதெல்லாம் இருக்குன்னாக்கா நிறைய செலவாகும். இதில் அது இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான செலவு நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்பார்க் பிளக் அது இதுன்னு சொல்லி மாற்றுறதுனால எல்லாம் சேம் செலவு தான் நினைக்கிறேன். இதுதான் இந்த மாருதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸு, சர்வீஸுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷோரூமிலும் வேற வேற இருக்குமான்னு தெரியாது. நான் ரெகுலராக இங்கே தான் விட்றது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் நீலாங்கரை ஏஐ கார்ஸில் தான் விட்றேன். நல்ல சர்வீஸு, நல்ல பசங்க எல்லாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது அவங்க பர்சனலாக கூட எடுத்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன ஒர்க்குனாக்கா நல்லபடியான ஒரு சர்வீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு மொத்தமாக நான் இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் மொத்தமாக பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம சர்வீஸ் டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம மாறி மாறி ஒரு வாட்டி ஒரு மெக்கானிக் கிட்ட விட்டிங்கனாக்கா வண்டி கூடிய சீக்கிரமே நாசமாகும். அதனால நீங்கள் ஒரே நல்ல வெளியே பார்த்தாலும் ஒரே நல்ல மெக்கானிக்கே பார்த்து செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேயே பார்க்கறது தான் பெட்ரு. கம்பெனியில் விட்டாலும் உங்களுக்கு சர்வீஸ் பக்காவாக இருக்கும். அதனால உங்களுக்கு வண்டி டியூரேஷன் லாங் லைஃப் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லை இல்லாமல் வண்டி ஓட்டலாம். ஆக மொத்தத்தில் இதுதான் நம்மளோட சர்வீஸுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸும் டீட்டெயில்ஸும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.